देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्द्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु ॐ वागीशाद्याः स्वमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युस्तन्नमामि गजाननम् श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमाशून्यकविद्ववर्षजननी या कापि कादम्बिनी मारारादिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान् धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः ஸ்ரீ ஜெகன்மாத்ரே நமः பரம காருண்ய ரூபிணியான காமாட்சியுடைய பரமானுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலையும் பிரதிதினம் இந்த புராண பிரவச்சனமானது நடந்துட்டுருக்கு. அதில் மகேதிஹாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வான ஒரு மகேதிஹாசம், அதுலேயும் நலச்சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணியமான சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதிதினம். இந்த நலச்சரித்திரத்துக்கு இதோட ஃபலஸ்ருதியில் சொன்னார், கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யானலஸ்ய ச ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷேः கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னு இதுக்கு ஃபலஸ்ருதி சொன்னார். இந்த நலச்சரித்திரத்தை கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னா, சனி தோஷத்துலேருந்து கலி தோஷத்துலேருந்து விடுபடலாம். அதுக்கு ஒரு சுலபமான ஒரு உபாயம் இது. இதை கேட்கறதுனாலேயே சனி தோஷங்கள்லேருந்து விடுபட்டு ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம்னு இதுக்கு ஃபலஸ்ருதி எல்லாம் சொன்னார் பின்னாடி. இந்த மாதிரி இது ஒரு சுலபமான மார்க்கம் இது. இந்த சனி தோஷத்தினால பலவிதமான நம்மளுக்கு சிரமங்கள் வருது. அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் தடைப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக காலில் அடிபட்டுட்டே இருக்கும். ஏதாவது மாற்றி மாற்றி காலில் அடிபட்டுட்டே இருக்கும். காலில் அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டே இருக்கிறது, இப்படி மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சனி தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நினச்சி பயப்பட வேண்டாம். இதுக்கு சுலபமான ஒரு உபாயம்னு சொன்னால் ஒரு வழி நம்ம ரிஷிகள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கா. அதுதான் இந்த நலச்சரித்திரம் அப்படிங்கிறது. இதை பாராயணம் பண்ணணும். அந்த பாராயணமும் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த
நலச்சரித்திரத்தில் உள்ள இந்த கதையை தெரிஞ்சுக்கிறது, அதாவது கதையை தெரிஞ்சுக்கிறதுனா இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இதில் இந்த மகாபாரதத்தில் ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு 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 அக்ஷரத்துக்கு கூட அவ்வளோ பெரிய புண்ணியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகங்களை சொல்கிறதுனாலே கேட்கறதுனாலே பெரிய பெரிய பாபங்கள்லாம் நிவர்த்தியாகிறது. அப்படி இது ரொம்ப உயர்வான ஒரு மகாபாரதம்னு சொல்லக்கூடியது ஒரு உயர்வான ஒரு சரித்திரம். அதில் இந்த நலச்சரித்திரம் அப்படிங்கிறது இதை சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதி தினம். இதில் நேற்றைய தினம் வரை 63 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 66 அதாவது 65 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 66வது அத்தியாயத்திலேருந்து இன்றைய தினம் ஆரம்பம். நேற்றைய தினம் வரை இந்த சுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணனானவன் இந்த சேதி தேசத்துக்கு வந்து தமயந்தியை பார்த்து அவளை விசாரித்தான். அந்த தமயந்தியானவள் இவனை அடையாளம் தெரிஞ்சுட்டு ரொம்ப அழுது அவன்கிட்ட வருத்தப்பட்டு சொல்ல ஆரம்பித்தா தன்னுடைய கஷ்டங்களெல்லாம். இதை சுனந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அங்கே அதை பார்த்து அந்த ராஜமாதாட்ட போய் சொல்கிறா. அந்த ராஜமாதா இவனை விசாரிக்கிறா, உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன கேட்ட, எதுக்காக அழுதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறா. அப்படிங்கிறதோட நேற்றுக்கு பூர்த்தி பண்ணினோம். 65 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 66வது அத்தியாயம். சுதேவ உவாச்ச விதர்பராஜோ தர்மாத்மா பீமோ பீமபராக்கிரமः சுதேயம் தஸ்ய கல்யாணி தமயந்தீதி விஸ்ருதா அப்படின்னு அந்த ராஜமாதாவானவள் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போது இந்த சுதேவர், இந்த பிராமணனானவர் சுகோபவிஷ்டா அப்படின்னர் நன்றாக உட்கார்ந்து சொல்ல ஆரம்பித்தார். விதர்பராஜோ தர்மாத்மா, விதர்ப தேசம்னு ஒரு தேசம், அங்கே பீமஹா அப்படின்னு பெயர், அந்த ராஜா பேர். தர்மாத்மா அப்படின்னர், அவன் ரொம்ப தர்மாத்மா, தர்மங்களில் ஈடுபாடு உள்ளவன், தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடியவன் அப்படின்னார். அதே மாதிரி சுதாயம் தஸ்ய கல்யாணி அப்படின்னா ரொம்ப கல்யாண குணங்கள்லாம் கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இவனுக்கு ஒரு பெண்ணு, அந்த பெண் பேர் தான் தமயந்தி அப்படின்னு சொல்கிறான். இந்த தமயந்தியை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். மேற்கொண்டு சொன்னார், ராஜா துணைஷதோ நாம வீரசேன சுதோ நலஹா ஆர்யேஜம் தஸ்ய கல்யாணி புண்ணியஸ்லோகஸ்ய தீமதஹ அப்படின்னா, மேற்கொண்டு நிஷத தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசம், வீரசேனஹா அப்படின்னு அங்கே ராஜா, அந்த ராஜாவுடைய பையன் அவன்தான் நலன்னு பேர், நலமகாராஜா. அந்த நலமகாராஜாவுடைய பாரியான்னு சொன்னால் மனைவி. புண்ணியஸ்லோகா அப்படின்னு பெயர். புண்ணியஸ்லோகா அப்படின்னா இந்த நலன், இதுக்கு 2 விதமான அர்த்தம். இவன் வந்து இந்த நலனை பற்றி பேசுறதுனாலே, யார் பேசுகிறாளோ அவர்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே புண்ணியஸ்லோகான்னு ஒரு பெயர். அப்படி இந்த அப்பேற்பட்ட நலனுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறான். மேற்கொண்டு அவளை பற்றி சொல்கிறான். சத்யூதேன ஜிதோ பிராத்ரா ஹிருதராஜ்யோ மகாமனாஹ தமயந்த்யாகதः சார்த்தம் ந பிராஜ்ஞாயத கஸ்யசித் அப்படின்னார். அதாவது இந்த நலமகாராஜா தியூதம் அப்படின்னு சொன்னால் சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் இழந்தான். யாரோட சூதாட்டம் ஆடினான் அப்படின்னு கேட்டால் இவனுடைய சகோதரன் புஷ்கரன்னு பெயர். அவனுடைய சூதாட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய ராஜ்யங்கள், செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்தான். தன்னுடைய உத்தரியம் மேலே அணிஞ்சிக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தையும் இழந்தான் அப்படின்லாம் சொன்னான். தேவயம் தமயந்த்யர்த்தே சராமஹா பிருத்திவீமிமாம் சேயமாசாதிதா பால தவ தேவி நிவேசனே அப்படின்னு இந்த ராஜ்யங்கள்லாம் இழந்து 2 பேரும் வனவாசத்துக்கு போயிட்டா. இந்த நலனும் தமயந்தியும் இப்படி 2 பேரும் வனவாசத்துக்கு போனால் அதுக்கப்புறம் இவ எங்கே போனா எங்கே இருக்கா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியலை. அப்படிங்கிறதுனால இந்த பீமராஜா இவனுடைய தமயந்தியோட அப்பாவானவன் கவலைப்பட்டு நிறைய பிராமணர்களெல்லாம் அனுப்புகிறான் தேடுறதுக்கு.
அதில் நானும் ஒருத்தன், சுதேவகா அப்படின்னு பெயர் இந்த பிராமணர் சொல்லிக்கிறார், அதில் நானும் ஒருத்தன் உங்களுடைய சேதி தேசத்தை வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து தமயந்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அஸ்யா ரூபேண சதிருஷி மானுஷீ நஹ வித்யதே அஸ்யாஹ்யேஷ ப்ருவோர்மத்யே சஹஜஹ பிப்ளுருத்தமஹ. அதுக்கு அதே மாதிரி மேற்கொண்டு சொல்கிறான், இந்த தமயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவள் இவ எப்பேற்பட்ட அப்படின்னா, இவ ஒரு சாதாரண மனுஷ ஸ்திரீ இல்லை, ஒரு தேவதையை போல பிரகாசிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறான். மேற்கொண்டு புருவோர் மத்தியே சகஜா பிப்ளுருத்தமஹா அப்படின்னா, புருவோர் மத்தியே அப்படின்னா புருவங்கள், இதுக்கு நடுவில் பிப்ளுருத்தமஹா அப்படின்னா ஒரு மச்சம், சகஜா அப்படின்னா கூடவே பிறந்ததாக இருக்கான். இப்படிக்கு இவளுக்கு ஒரு மச்சம் இருக்கும். மேற்கொண்டு சொல்கிறார், சியாமாயாக பத்மசங்காஷா லக்ஷிதோந்தரிஹிதோ மயா மலேன சம்வృதோ ஹ்யஸ்யாத் ஹ்யஸ்யாஹ சன்னோப்ரேணேவ சந்திரமாஹ. மேற்கொண்டு சொல்கிறான், இந்த தமயந்தி இவளை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, லக்ஷிதா அந்தரஹிதோமயா, சில ஒரு அடையாளங்களெல்லாம் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இவளுடைய இந்த மச்சமானது சன்னாக மறைக்கப்பட்டிருக்கு. எப்படி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மலையன சம்பிருதா, அதாவது உடல் முழுக்க புழுதிகள்லாம் படிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்ச ஒரு வருத்தத்தில் எந்த ஒரு அலங்காரமும் இவ பண்ணிக்கல. அதனால் உடல் முழுவதும் அப்படியே புழுதிகள்லாம் படிஞ்சிருக்கு. அந்த புழுதி படிஞ்சதுனால இவ நெத்தியில் ரெண்டு உருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மச்சமானது இது மறைஞ்சு போயிடுதான். இந்த இதில் புழுதியில் அவ்வளோ சரீரம், அதாவது உடல் முழுக்க இவ்வளோ அழுக்காக இருக்கா இவளுக்கு. என்ன, கணவனை பிரிஞ்சதுனால அலங்காரம்லாம் எதுவும் பண்ணிக்கல, ஆகாரங்கள்லாம் எதுவும் எடுத்துக்கல, சாப்பிடலை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்ரேணேவ சந்திரமாக அப்படின்னு, அதாவது ஆகாசத்தில் சந்திரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி. எப்படின்னா, இந்த மேகங்கள், ஆகாசத்தில் சந்திரன் இருப்பான், அந்த சந்திரனானது அந்த ஒளியானது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை வந்து ஒரு மேகங்கள் மறைச்சிருக்கான். அந்த மேகங்கள் மறைச்சா எப்படி அந்த ஒளியானது வெளியில் தெரியாதோ அந்த மாதிரி இவளுடைய இந்த மச்சமானது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். மேற்கொண்டு அனேன வபுஷா பாலா பிப்ளுனானேன சூச்சிதா லக்ஷிதேயம் மயா தேவி பிஹிதோக்னிரிவோஷ்மணா. மேற்கொண்டு இன்னும் சொல்கிறார், இவளுடைய இந்த ஒரு அடையாளங்களை வச்சு நான் தெரிஞ்சுட்டேன், இந்த வம்சத்தை பார்க்கலைன்னாலும். எப்படி அப்படின்னா, ஒரு அக்னியானது மறைக்கப்பட்டாலும் அதோடைய உஷ்ணம்னு சொன்னால் சூடு, அந்த சூடானது எப்படி வெளிப்படுமோ, அந்த சூடுனால இங்கே அக்னி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்போமோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பதிவிரதா ஸ்ரீவ, இவருடைய ஒரு சாமர்த்தியத்தினால நான் இது வந்து தமயந்தி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்லாம் வர்ணிக்கிறார். மேற்கொண்டு தச்ருத் பிருஹதஸ்யோவாச தச்ருத்வா வச்சனம் தஸ்ய சுதேவஸ்ய விஷாம்பதே சுனந்தா சோதயாமாச பிப்ளுப்ரச்சாதனம் மலம் சமலேனாபகிருஷ்டேன பிப்ளுஸ்தஸ்யாவ்யரோச்சத தமயந்த்யா யதா வ்யப்ரே நபஜீவ நிஷாகரஹ. அங்கே சுனந்தான் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை விட்டு இந்த ராஜமாதாவானவள் ஜலத்தை விட்டு இவளை அலப்பி சுத்தப்படுத்த சொன்னால், அப்போது அந்த நெத்தியெல்லாம் நன்றாக ஜலத்தினால் சுத்தப்படுத்தி பார்த்தா அங்கே தெரியறது இவளுடைய அந்த மச்சமானது எப்படி இருக்கிற நபசீவ நிஷாகரா அப்படின்னார். அதாவது ஆகாசத்தில் சந்திரன் எப்படி பிரகாசிப்பானோ அந்த மாதிரி ஒரு ஒளிமயமாக இருந்துதான் அப்படின்னு வர்ணிக்கிறார். பிப்ளும் திருஷ்டுவா சுனந்தாச்ச ராஜமாதாச்ச பாரத ருதந்த்யூதாம் பரிஷ்வஜ்ய முகூர்த்தமிவ தஸ்ததுஹு. அப்படின்னு இந்த மச்சத்தை பார்த்தார்களோ இல்லையோ, இவளை
கட்டி அணைச்சின்றார்களாம். ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம், அதுக்கு முகூர்த்தம்னு பெயர். அதாவது 2 நாழிகை அப்படின்னு இங்கே இதில் குறிப்பிட்டிருக்கார். இந்த 2 நாழிகை காலம் அவளை கட்டி அணைச்சிட்டு அழுதாலாம். ஏன் எழுதா அப்படின்னா உத்ஸ்ருஜ்ய பாஷ்பம் சனகை ராஜபாதேதமப்ரவீத் பகின்யா துஹிதா மேசி பிப்ளுனானேன சூச்சிதா அப்படின்னு அழுதார்கள். ஏமா அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்ல ஆரம்பித்தா. அந்த ராஜமாதாவானவள் சொல்கிறா, இந்த மச்சத்தை பார்த்தோன்னா நான் தெரிஞ்சுட்டேன், நீ வந்து யார் அப்படின்னு கேட்டால் என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்காவுடைய மகள் நீ அப்படின்னு சொல்கிறா. என்ன, இவளுடைய அக்காவோட மகளுக்கு இந்த மச்சமானது அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே பார்த்துருக்கா, அவளுக்கு தெரியும். அந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சி தெரிஞ்சுட்டா என்னுடைய அக்காவுடைய மகள் நீ அப்படின்னு சொல்கிறா. அஹஞ்சதவ மாதாச்ச ராஜன்யஸ்ய மகாத்மனஹ சுதே தசார்ணாதிபதே சுதாம்னச்சாரு தரிசனே. சுதாம்னஹா அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு 2 பெண்கள். அதில் ஒன்று வந்து இந்த ராஜமாதா, இன்னொன்று வந்து தமயந்தியோட அம்மா. அதை தான் இவ சொல்கிறா. நாங்கள் இருவரும் அக்கா தங்கை. அதில் வந்து என்னுடைய அக்காவானவள் பீமராஜனை கல்யாணம் பண்ணிட்டா, நான் இந்த சுதாம்னஹான்னு சொல்லக்கூடிய இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பீமஸ்ய ராஜ்ஞா சாதத்தா வீரபாஹோரஹம் புனः த்வந்து ஜாதா மயா திருஷ்டா தசார்ணேஷு பிதுர்கிருஹே அப்படின்னு சொன்னா. யதைவ தே பிதுர்கிருஹே கிருஹம் பிதுர்கேஹம் ததேதமபி பாவினீம் யதைவ ச மமைஸ்வர்யம் தமயந்தி ததா தவ. மேற்கொண்டு என்ன சொன்னா அப்படின்னா, இந்த தமயந்தியை பார்த்து சொல்கிறா, உன்னுடைய அப்பா வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு தாய் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் உன்னை சேர்ந்தது, நீ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது உன்னுடைய வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. தாம் பிரஹிஷ்டே நமனசா தமயந்தி விஷாம்பதே பிரணம்ய மாதுர்பகினீம் இதம் வச்சனமப்ரவீத். இதை கேட்டோன்னா இந்த தமயந்தியானவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரணம்ய அப்படின்னா என்ன, இந்த இவளுக்கு இந்த தமயந்திக்கு வந்து இவ சித்தி முறை, அதாவது அம்மாவுடைய தங்க சகோதரி. அவளும் ஒரு அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலாம். பிரணம்ய அப்படின்னா பொதுவாகவே பெரியோர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். இந்த புராணங்களில் அடிக்கடி இது காமிக்கிறது இதுதான். எந்த இடத்த எடுத்துட்டாலும் பிரணம்யா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும், நமஸ்கிருத்திய அப்படின்னு. இப்படி இந்த நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது இது மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த நமஸ்காரத்தோட மகிமையை இது உபாசனையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பின்னாடி இதில் கூட சொல்லியிருக்கோம், உபன்யாசங்களில் கூட இதை. அதனால் இந்த நமஸ்காரங்கிறது இவ்வளோ உயர்வு. அதனால் நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய சித்தியை பார்த்து இதம் வச்சனம் பிரவீத் சொல்ல ஆரம்பித்தா. என்ன சொன்னா அப்படின்னா, அஜ்ஞாயமானாபி சதி சுகமஸ்மி உஷிதா த்வயே சர்வகாமை சுவிஹிதாக ரக்ஷ்யமானா சதா த்வயா. அதாவது இப்போ தான் இவ தமயந்தி தன்னுடைய பெண் அப்படின்னு தெரிஞ்சது. பெண்ணை தன்னுடைய அக்காவோட பெண்ணு, அக்காவோட பொண்ணுன்னாலும் தனக்கு குழந்த மாதிரி தான் அப்படின்னு இவளுடைய உறவுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுது இந்த மச்சத்தை பார்த்தோன்னே. ஆனால் இவ இந்த தேசத்துக்கு எப்போ வந்து அடைக்கலமாக வந்தாலோ அப்பையிலேருந்தே இந்த ராஜமாதா எப்படி நடந்துட்டா அப்படின்னா, இவளை தன்னுடைய பெண் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து இவளை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றி வச்சுட்டுருக்கா, தன்னுடைய உறவுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே. அதை இவ வந்து தமயந்தி சொல்கிறா, இப்போ தான் நான் உங்களுடைய பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் வந்தோடனே நீங்கள் யாருன்னே என்ன தெரியாத போதிலுமே கூட என்ன குழந்தை போல் நீங்கள் இது பண்ணேல், ரொம்ப உபச்சாரங்கள்லாம் பண்ணி என்னை காப்பாற்றினேல் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தாரகௌ சஹிமே நீதௌ வசதஹா தத்ர பாலகௌ பித்ரா விஹீனௌ சோகார்த்தௌ
மயா சைவ கதன்னுதௌ யதி சாபி பிரியம் கிஞ்சித் மயி கர்த்துமிஹேச்சசி விதர்பான் யாதுமிச்சாமி சீக்கிரம் மே யானமாதிஷ. மேற்கொண்டு சொன்னான், என்னை பிரிஞ்சு என்னுடைய குழந்தைகள், பையன் பேர் இந்திரசேனன்னு பேர், இந்த தமயந்தியோட பொண்ணோட பேர் இந்திரசேனா அப்படின்னு பெயர். என்னுடைய குழந்தைகள் என்னை பிரிஞ்சு, அதாவது என்னையும் என்னுடைய கணவரையும் பிரிஞ்சு அப்பா அம்மா இல்லாமல் அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார்கள். அவர்களை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பிரியம் இருந்ததேயானால் யானமாதிஷ சீக்கிரம், மிக விரைவாக ஒரு வாகனத்தை ஏற்படுத்தணும் எனக்கு. நான் இப்போ விதர்ப தேசம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அந்த ராஜமாதாவானவள் பிராஸ்தாபயத் ராஜமாதா ஸ்ரீமதீ நரவாஹினா யானேன பரதஸ்ரேஷ்ட ஸ்வன்னமாபன பரிச்சதாம் ஸ்வன்னபான பரிச்சதாம். இதை கேட்ட அந்த ராஜமாதா என்ன பண்ணா அப்படின்னா, உடனே அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டால் ஒரு வாகனத்தை உடனே எடுத்து வர சொல்லி உத்தரவு போட்டால். அதுக்கப்புறம் இந்த தமயந்திக்கு அன்னபான பரிச்சதம், இந்த தமயந்திக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து, இவளை ஆபரணங்கள்லாம் இவளுக்கு கொடுத்து அலங்கரித்து, அதே மாதிரி வயிறு நிறைய சாப்பாடு போடுறா. அன்னபான பரிச்சதம், வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவளுக்கு தீர்த்தங்கள்லாம் வேணுங்கிறத கொடுத்து, இன்னும் தாகத்துக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பல ரசங்கள் இப்படி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் ததஸ்ஸா நச்சிராதேவ விதர்பானக அகமச்சுபா தாம் து பந்து ஜனசர்வஹ பிரஹிருஷ்டஹ சமபூஜயத். அதுக்கப்புறம் விதர்ப தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறா ஒரு வாகனம். அது என்ன வாகனம் அப்படின்னா நரவாகினா அப்படின்னா ஒரு பல்லக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது மனுஷர்களால் சுமக்கக்கூடியது அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்படின்னா பல்லக்கு, இந்த ராஜாக்கள்லாம் அந்த பல்லக்கில் தூக்கின்னு போவாலே அந்த மாதிரி ஒரு பல்லக்கு, அதை இவளுக்கு ஏற்படுத்துகிறா. இந்த பல்லக்கில் இவளை ஏற்றிண்டு அங்கே உள்ள சேவகர்கள்லாம் இவளை தூக்கிண்டு போய் அந்த விதர்ப தேசத்துக்கு கொண்டு சேர்க்குறா. அங்கே கொண்டு சேர்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய இவளுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்க்குறா. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா, அவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்ன, தன்னுடைய குழந்தை ரொம்ப நாள் ஆச்சு இவளை பார்த்து அப்படிங்கிறதுனால பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. சம் அபூஜையதுன்னு ரொம்ப இவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணினா. அப்படின்னா என்ன, லலிதா சஹஸ்ரநாமத்தில் சுபாசினியை நமஹா சுபாசினி அர்ச்சன பிரீதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி. அதனால் இந்த சுபாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களை பூஜை பண்ணணும். இதுதான் சொல்லினார் மனுஸ்மிருதியில், எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக அப்படின்னார். அதாவது இப்போ நம்ம லோகத்தில் இப்போ ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வருது அப்படின்னா அந்த பிள்ளையாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்போ பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கந்த சஷ்டி, அந்த ஸ்கந்த சஷ்டி வந்ததுன்னா முருகனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பூஜை பண்ணுறோம். இது மாதிரி ஒரு சமயத்தில் சிவராத்திரி வந்தால் பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இந்த ஏகாதசி இந்த தினங்களில் மகாவிஷ்ணுவை திருப்திப்படுத்துகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அம்பாளை திருப்திப்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு தினங்களில் ஒரு தேவதைகளை திருப்திப்படுத்துகிறோம். ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லி கொடுத்தார். அதாவது ஒருத்தரை பூஜை பண்ணினாலே எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணின ஒரு பலன் வரணும், எல்லா தேவதைகளும் ரொம்ப சந்தோஷப்படணும். அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார், எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னார் மனுஸ்மிருதியில். எந்த இடத்துல பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அப்போ சகல தேவதைகளும் ரொம்ப திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் பெண்களை எப்பவுமே மதிப்பாக வச்சுருக்கணும், அவர்களை பூஜை பண்ணணும், அவர்கள் வருத்தப்படும்படி செய்யக்கூடாது.
அவர்கள் கண்ணீர் விட்டால், வீட்டில் கண்ணீர் விட்டார்னா வீட்டிலையே வீடே வந்து க்ஷேமத்தை அடைய முடியாது. இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஒரு தேசத்தில் ஒரு பெண்மணியானவள் கண்ணீர் விட்டான்னா அந்த தேசத்துக்கே க்ஷேமம் ஏற்படாது, ரொம்ப சிரமம் ஏற்படும். இப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த பெண்களை வந்து ரொம்ப பூஜை பண்ணி அவர்களை கௌரவமாக வைக்கணும். இன்னும் வேதங்களும் நம்மளுடைய புராணங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி இது எல்லாமே பெண்களை ரொம்ப உயர்வாக கொண்டாடுறது. இன்றைக்கி வந்து பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேஸ் எல்லாம் நடக்கிறது, அவாவா என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதெல்லாம் சர்ச்சையெல்லாம் கொண்டு வரா. நியாயப்படி நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தா ஆண் உரிமைன்னு தான் சண்டை போடணும். ஏன்னா வேதமும் சாஸ்திரமும் பெண்களை ரொம்ப உயர்வாக சொல்லிடுச்சு. வேதத்தில் ஒரு இடம், ஓம் பத்னி பாரீணஹ்யஸ்யேஷே பத்னியை வானுமதந்திர்வபதி ஓம் அப்படின்னு இது வந்து இது ஒரு யாகத்தோட விஷயம். யாகத்தில் ஒரு விஷயம் அங்கே வந்து இதை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பத்னி மனைவி தான் தலைவிங்கிறது வேணும். அதனால தான் ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்தில் நகிருஹம் கிரகமித்யாஹு கிரகிணி கிரகமுச்சியதே அப்படின்னு, இந்த பெண்கள் தான் தலைவின்னு வேதமே சொல்கிறது. இதைத்தான் ஸ்லோகத்துலேயும் சொன்னார். அதனால் இந்த பெண்களை வந்து வேதமும் சாஸ்திரமும் அவ்வளோ கொண்டாடுறது. அதாவது கிரகஸ்தா கிரகிணி அப்படின்னு ரெண்டு வார்த்தை. கிரகஸ்தா அப்படின்னா கிரகே திஷ்டதி இது கிரகஸ்தா, அதாவது வீட்டில் வசிக்கக்கூடியவன் யாரோ அவனுக்கு கிரகஸ்தன்னு பேர், கிரகே திஷ்டதி இது கிரகஸ்தா. ஆனால் கிரகிணி அப்படின்னா இந்த வீட்டுக்கு தலைவின்னு அர்த்தம். கிரகிணி அப்படிங்கிற அந்த பெயர்லேயே இந்த வீட்டுக்கே தலைவி யார் அப்படின்னா பெண்கள் தான். அதனால் சம்பாதிக்கிறதெல்லாம் பெண்கள் கையில் கொடுன்னு சொல்கிறது சாஸ்திரம். ஏதாவது நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தோடனே அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் பெண்கள் கையில் கொடுத்துடணும். அவர்கள் வந்து பார்த்து செலவுக்கு என்ன உண்டோ அவர்கள் வந்து அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு நம்ம கையில் அதை கொடுக்கணும். ஏன்னா இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாள் ஸ்வரூபம். அதனால் சாஸ்திரம் வந்து இவ்வளோ உயர்வாக சொல்லித்து. அதனால தான் சுவாசின்யர்ச்சன பிரீதாஜை நமகான்னு அம்பாளுக்கும் வந்து இந்த பெண்களை வந்து பூஜை பண்ணாதான் ரொம்ப திருப்திப்படுறார். அதுதான் மனுஸ்மிருதியிலையும் சொன்னார். இந்த பெண்களை யார் பூஜை பண்ணுறாரோ எல்லா தேவதைகளும் அவ திருப்தி அடைஞ்சிடுறா. நீ தனித்தனியாக யாரையும் பூஜை பண்ணவே வேண்டாம். இந்த பெண்களை பூஜை பண்ணிட்டாலே போகிறோம், எல்லா தேவதைகளும் திருப்தி அடைஞ்சிடுறா இப்படின்னு சொல்கிறது நம்ம வேதமும் சாஸ்திரமும். இதே மாதிரி இந்த பெண்களோட உயர்வை சொல்கிறது இன்னும் நிறைய இருக்குது, எத்தனையோ விஷயங்கள். அதே மாதிரி ஒரு தானங்களில் கூட இந்த பத்னியானவள் ஜலம் விடணும். இவன் அனுமதி கொடுத்தாதான் தானமே பண்ணலாம். இந்த பத்னி இல்லைன்னா இவன் தானம் பண்ணுறதுக்கே அதிகாரம் கிடையாது. இப்படின்லாம் ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு இந்த பெண்களை நம்ம வேதமும் சாஸ்திரமும். அதனால தான் சொன்னேன் ஆண்கள் உரிமைன்னா சண்டை போடணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆண் பெண் இருக்கா, இப்போ வீட்டில் வந்து ஒரு பூஜை ஹோமம் பண்ணுறான்னா இந்த பூஜையோட பலனும் ஹோமத்தோட பலனும் 100% பெண்களுக்கு தான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஒரு ஹோமம் பண்ணினா ஒரு பூஜை பண்ணினாலோ இதோட 100% புண்ணியமானது பெண்களை போய் சேர்ந்துடும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவள் பண்ணுற பாபமானது எதையுமே ஸ்திரீகளை சேராது, அது எல்லாம் பதியை வந்து சேரும். ஏன்னா பர்த்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம், ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம், ராஜபாபம் புரோஹிதம், பர்த்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம், சிஷ்ய பாபம் குரும் பிரஜேது அப்படின்னார். இந்த ஒரு ராஜ்யம் இருக்குது, அதில் பிரஜைகள்லாம் ஒரு தப்பு பண்ணுறா அப்படின்னா அந்த தப்பானது யாரை போய் சேரும்னா ராஜாவை போய் சேரும். ராஜபாபம் புரோஹிதம். ஒரு நாட்டில் ராஜா தப்பு பண்ணினா அந்த பாபம் யாரை போய் சேரும்னா புரோஹிதம், அவனுடைய புரோஹிதரை போய் சேரும், ஆத்துவாத்தியாரை போய் சேரும். பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம். ஒரு வீட்டில் மனைவியானவள் தப்பு பண்ணுறா அப்படின்னா அந்த பாபமானது யாரை சேரும், அந்த பெண்ணை சேருமானா அவளை சேரவே சேராதுன்ட்டார். அந்த பாபமானது பர்த்தாரம்ன்றார், கணவனை போய் சேர்ந்துடும் இந்த பாபம் முழுக்க. ஆக பெண்கள் எப்பவுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் தர்மசாஸ்திரத்தில் ஒரு விஷயங்களை சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஸ்திரீகள் மட்டும் சர்வாங்கம் சுத்தின்ட்டார், பிராமணனுக்கு பாதமானது சுத்தி இப்படின்னு ஒவ்வொரு, அதே மாதிரி பசுமாட்டுக்கு பின்பக்கமானது சுத்தி இப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். அப்போது ஒரு பிரகரணத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஸ்திரீகள் இருக்காலே இவர்களுக்கு சர்வாங்கமும்,
அதாவது உடல் முழுவதும் இவர்கள் தூய்மையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இவர் இந்த பெண்கள் பண்ணுற பாபம் எதுவுமே பெண்களை வந்து சேராது. ஆண்கள் பண்ணக்கூடிய அத்தனை புண்ணியமும் இந்த பெண்களை வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த பெண்களுக்கு ரொம்ப உயர்வாக வேதமும் சாஸ்திரமும் சொல்லித்து அப்பேற்பட்ட இந்த பெண்கள் உயர்வு அப்படிங்கிறதுனால தான் இந்த புராணத்திலே காமிக்கிறார். அபூஜையது இந்த தமயந்தியை பார்த்தோன்னா எப்பேற்பட்ட மகாபதிவிரத இப்போ பூஜிக்கத்தக்கவள். அதனால் இவளை எல்லாரும் பூஜை பண்ணினான். அவளுக்கு சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுத்து புஷ்பம், சந்தனம், குங்குமம், இன்னும் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் கொடுத்து, மாலைகள்லாம் போட்டு, ஆபரணங்கள்லாம் கொடுத்து, வஸ்திரங்கள்லாம் கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்தினார்கள். இதுதான் பூஜை பண்ணுறதுன்னா இதுதான் அடிப்படை. இதுதான் ஒரு புஷ்பம். அதனால தான் இன்னி வரைக்கும் ஆற்றுக்கு யாராவது ஒரு பெண்கள் வந்தான்னா அவர்களுக்கு ஒரு புஷ்பம் கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது இது ஒரு பூஜை தான். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் இன்னைக்கு வரைக்கும் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆற்றுல ஒரு பெண்கள் வந்தால் அவளுக்கு ஒரு பூ கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஒரு பூஜை. இதனால் அம்பாள் பிரீத்தி ஆகிறா. அப்படிங்கிறதுனால இந்த தமயந்தியை எல்லாரும் பூஜை பண்ணினா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த தமயந்தியும் எல்லாரையும் பார்க்குறா. பார்த்து தன்னுடைய உறவினர்கள், குழந்தைகள் எல்லாரையும் பார்க்குறா. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினா அப்படின்னா, தேவதா பூஜயாமாச பிராமணாம்ச்ச யசஸ்வினி பரேண விதினா தேவி தமயந்தி விஷாம்பதே. அழகாக காமிச்சா. கொண்டாட்டம்னா எப்படி கொண்டாடணும்னு காமிச்சு கொடுத்தா. கொண்டாட்டம்னா பார்ட்டி கொடுக்குறேன், கேக்கு வெட்டுறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் காதில் விழுந்ததை வச்சு சொல்கிறேன். பார்ட்டின்னு என்ன பண்ணுவானே நம்மளுக்கு தெரியாது. அப்படி பார்ட்டி அது ஏதோ சொல்கிறா, சினிமாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு. உண்மையான கொண்டாட்டம்னா என்னன்னு இவ காமிச்சு கொடுக்குறா. ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். கொண்டாட்டம்னா என்ன கொண்டாடினான்னா, தேவதா பூஜையாமாச எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணினாலாம். கூடையாக புஷ்பங்களை கொட்டி அர்ச்சனை பண்ணினா, தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அப்படி ரொம்ப உயர்வாக பூஜை பண்ணினா. எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணினா. பிராமணாம்ச்ச யசஸ்வினி எல்லா பிராமணர்களுக்கும் சத்காரம், அவர்களுக்கு வேணுங்கிற தானங்கள்லாம் பண்ணினா. அவர்களை பூஜை பண்ணினா. அவர்களுடைய பாத பிரக்ஷாலனெல்லாம் பண்ணி. அதனால தான் கிருஹ்ய சூத்திரத்தில் பிராமணான் போஜயேத் பிராமணான் போஜயித்வா சிஷோவாச்சயித்வா எல்லா நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்லேயும் பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாச்சயித்வா பிராமணர்களுக்கு போஜனங்கள் போட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு ஆபஸ்தம்ப மகரிஷி சொல்கிறார். எல்லா இடத்துலையும் அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்ன பண்ணினா அப்படின்னா, எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணினா, பிராமணர்களெல்லாம் பூஜை பண்ணினா, அவர்களுக்கு தானங்கள்லாம் கொடுத்தா. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இதை ஒரு கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடினா அப்படிங்கிறத சொன்னார். மேற்கொண்டு பரேண விதினா தேவி தமயந்தி விஷாம்பதே அதர்ப்பயத் சுதேவஞ்ச கோசஹஸ்ரேண பார்த்திவः பிரீஹிதோ திருஷ்டவேவ தனயாம் கிராமேண திரவிணேன ச. அதே மாதிரி இந்த சுதேவன் சொல்லக்கூடிய பிராமணன் தான் இவளை கண்டுபிடிச்சின்னு வந்தான் தமயந்தியை. இந்த பீமராஜா ஏற்கனவே சொல்லியிருந்தான், என்னுடைய பெண்ணை யார் கண்டுபிடிச்சிட்டு வராரோ அவர்களுக்கு இந்த கோதானங்கள்லாம் பண்ணி நிறைய சத்காரங்கள் சன்மானங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் சொன்ன வார்த்தையை அதே மாதிரி காப்பாற்றினான். ஒரு 1000 பசுமாட்டை தானம் பண்ணினான். அதே மாதிரி கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்தையும் அந்த கண்டுபிடிச்சிட்டு வந்த பிராமணனுக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணினான். அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சான். அதுக்கப்புறம் சாயுஷ்டா ரஜனீம் தத்ர பிதுர்வேஷ்மணி பாமினி விஸ்ராந்தா பாதரம் ராஜன் இதம் வச்சனமப்ரவீது. இப்படி எல்லார்களையும் தேவதைகள்லாம் பூஜை பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி வச்சு இந்த கோதானங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிம்மதியாக ராத்திரியில் தூங்கினாலாம் இந்த தமயந்தி. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ மனசில் நினச்சின்னு இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னங்கிறது அடுத்த அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது நாளைய தினம் பார்ப்போம். இதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது
श्रीमन्महाभारते अरण्यपर्वणि नलोपाख्यानपर्वणि षट्षष्टितमोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयाद्रिसुते जय जय महेशदयिते जय जय चिद्गगनकौमुदीधारे श्रीजगदम्बार्पणमस्तु।